ஹலோ குட்டீஸ், நம்ம இன்றைக்கி வந்து ட்ரம்மர் டாய் தான் வரைய போகிறோம். அதில் வந்து மங்கி வந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து மேலே இவ்வளோ கேப் விட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைட்டாகவே வரைங்க. மேலே கொஞ்சம் ப்ராடடாக இருக்கணும். கீழே வந்து இந்த பலூன் ஷேப், இதில் வந்து இவ்வளோ கேப் விட்டுறணும். கேப் விட்டுட்டு கர்வ் லைன் சென்டர்லேயும் இப்படி கர்வ் பண்ணி 3 கர்வ் லைன்ஸ். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்மைலிங் மவுத், ஸ்மைலிங் ஷேப் மவுத். இது அது ஸ்லைட்டாக அப்படி ஒரு டங் தெரியும். இப்போ இங்கேருந்து அப்படி கர்வ் பண்ணி சரி, இங்கேருந்து சென்டரில் மறுபடியும் இப்படி ஒரு கர்வ் பண்ணி. இப்போ கண் வந்து சர்க்கிள், இங்கேயும் இப்படி ஒரு சர்க்கிள், உள்ளே வந்து ஒரு குட்டியாக சர்க்கிள். இப்போ காது உள்ள மறுபடியும் இருக்க. இப்போ வந்து இங்கே வந்து இவ்வளோ காதுலேருந்து இவ்வளோ கேப் விட்டுட்டு சின்ன கர்வ். இங்கே வந்து நம்ம இப்படி ஷேப் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கை ஸ்டார்ட் பண்ணணும். கை வந்து இந்த ஷோல்டர் லைன்லேருந்து இப்படி ஒரு கர்வ் லைன், அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ். இது வந்து கொஞ்சம் மேலேயா இந்த ஸ்டிக்கை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்படி கர்வ் பண்ணிவிட்டு இந்த ஹோல்டிங் லைனுக்காக இப்படி ஒரு சர்க்கிளிங்க உள்ளே வந்து இரேஸ் பண்ணிடணும். அதேமாதிரி இது வந்து கொஞ்சம் கீழேயா இந்த கை. இது அதே மாதிரி தான் உள்ளே வந்து இரேஸ் பண்ணிடணும். இப்போ இதில் உள்ள ஸ்டிக்கு ஸ்லாண்டிங்காக அதில் ஒரு சர்க்கிள். இங்கே போ ஒன்று வரைஞ்சிடலாம். சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இப்போ ட்ரம்ஸ், அந்த ட்ரம் வந்து கரெக்டாக இதுக்கு ரெண்டுக்கும் சென்டர்லையா ஒரு கர்வ்டு லைன். ஓவல் ஷேப் கர்வ் லைன் போட்டு அப்படியே ஓவல் ஷேப் வரும். இப்போ இங்கே ஸ்டாண்டிங் லைன், அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டாண்டிங் லைன். இது ஸ்லாண்டிங்காக போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்து கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணணும். கீழே உள்ளது டபுளாக
சென்டரில் வந்து ஒரு டபுள் லைன். மேலே உள்ள இந்த ட்ரம்ஸோட இந்த கர்வ்டு லைனையும் டபுள் ஆக்கிடணும். ஸ்லாண்டிங்கில் இந்த கார்னர்லேருந்து அதுக்கப்புறம் நோஸ் வந்து இங்கே கரெக்டாக சென்டர்லேயே ஒரு சர்க்கிள். இப்போ பிளாக் ஸ்கெட்ச் அவுட்லைன். இப்போ நம்ம வந்து கலரிங் வந்து ஆயில் பேஸ்டலில் தான் பண்ணுறோம். அதனால் நீங்கள் ஆயில் பேஸ்டலில் பண்ணிங்கன்னா மிக்சிங் எல்லாம் நல்லா இதில் கற்றுக்கிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌன், டார்க் ப்ரௌனை வந்து இந்த ஓரத்தில், அதுக்கப்புறம் ப்ரௌன் அது மேலே மிக்ஸ் பண்ணணும். டார்க் ப்ரௌன் மேலேயே ப்ரௌன், அதுமாரி இந்த காதுக்கு வெளியிலையும் இங்கே இந்த ஃபஸ்ட்டு இன்னர் சர்க்கிள் இருக்குல்ல, அது வெளியில் வந்து டார்க் ப்ரௌன் மிக்ஸிங். இங்கே ஃபேஸ்க்கு வந்து லைட்டாக பிங்க், காது உள்ளேயும் பிங்க் தான். இப்போ இதில் வந்து ஒயிட் மிக்சிங் பண்ணணும். கண்ணுக்கு வந்து பிளாக் ஸ்கெட்ச் ஷேட் பண்ணிடுங்க. அதில் அந்த உள்ள சர்க்கிளுக்கு மட்டும் ஒயிட்டாக விட்டுறணும். அதேமாரி நோஸும் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஒயிட் விட்டுணும். லிப்ஸ் வந்து ரெட் ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. இந்த கோட்டுக்கு வந்து பர்ஷியன் ப்ளூ, லைட் ப்ளூ. பர்ஷியன் ப்ளூ இந்த ஓரத்தில், லைட் ப்ளூ மிக்ஸிங். இங்கே வந்து கிரே, இந்த லைன்ஸ்க்கு தேர்ட் லைனுக்கும் கிரே. மாதிரி இந்த போக்கிட்ட இங்கே வந்து கிரே. வேறு இந்த ட்ரம்ஸோட இந்த ஸ்டிக்குக்கு கீழே வந்து கிரே கொடுக்கணும். வந்து ஒயிட் மிக்சிங். இப்போ இந்த ஓரத்தில் வந்து பிளாக், ப்ரௌன்,
ஓரத்தில் வந்து டீப் க்ரீன், லைட் க்ரீன் மிக்சிங். இங்கே வந்து ரெட்டு vermilion மிக்சிங். இப்போ நம்ம வந்து பிளாக் சார்கோல் பென்சில் வச்சு இதுக்கு அவுட்லைன் பண்ணிடலாம். ஓகே குட்டீஸ், இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைஞ்சி அழகாக கலர் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக ஒரு ட்ரம்மர் உங்களுக்கு ரெடி ஆகிடும். Please subscribe my YouTube channel.